ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு லைவ்ல நடந்த விஷயங்கள் தான் பார்க்க போறோம். பார்வதி இன்னைக்கு 2வது சம்பவம் பண்றாங்க. காலையிலேயே அமித்துக்கு கன்னிக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அவங்க 2 பேர் பேசி தீர்த்துக்கினாங்க. இந்த அமித் சும்மா இல்லாம பார்வதி கிட்ட புலம்புறாரு. இந்த மாதிரி பேசினாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான நட்பு கிட்ட சொல்றாப்புல. அமித் பார்வதி கிட்ட ஒரு விஷயம் சொன்னாக்கா வெளியே போவாதுல்ல. அந்த அளவுக்கு பார்வதி பாத்தீங்கன்னாக்கா அந்த மேட்டரை அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்கல்ல. கனி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அமித் பார்வதி கிட்ட புலம்புறாரு, அழுகுறாரு, கஷ்டப்படுறாரு. அது இன்னும் தெரியல. டே வாடி, சும்மா இருடி, ஏன்டி இந்த மாதிரி பண்றடி அப்படின்லாம் அமித் சொல்றாப்புல. நம்மளுக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கோபம் வருது. ஏன் இந்த மாதிரி அமித் இவ்வளவு பண்றாருன்னு தெரியல. அமித் இந்த விஷயத்த பார்வதி கிட்ட சொல்றாரு, ப்ராமிஸ் பண்ணிட்டு சொல்றாரு. ப்ராமிஸா இது யார்கிட்டையும் பேசாத, யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாப்புல. இதையும் மீறி பார்வதி சும்மா விடுவாங்களா? சும்மா ஒரு கல்லை நகர்த்தி வச்சாலே ஒரு கண்டென்ட் பண்ற ஆள் பார்வதி. அதை போய் இந்த விஷயத்த போய் பார்வதி சும்மா இருப்பாங்களா? நேரா கனியை கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி பேசுறாங்க, இந்த மாதிரி அமித் என்கிட்ட சொன்னாரு, புலம்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட கனி பக்கா தெளிவா பேசுறாங்க. இதை பாரு, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது, என்கிட்ட சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் வராதிங்க. அந்த விஷயத்த நீங்களே கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சுத்தி சுத்தி ஊதி 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 பலூன்ல ஊதி ஊதி பெருசாக்குற மாதிரி 2 பேரும் சேர்ந்து பெருசாகிருக்கிறீங்க. காலையில் என்னடானா அவர் பேசாதன்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளத்தை எடுத்துன்னு பேசுறாரு. இப்போ நீ என்னடானா எடுத்துன்னு இந்த ப்ராப்ளத்தை நீ எடுத்துன்னு பேசுற. என்ன நினைச்சுன்னுக்கிறீங்க? எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் சொன்னது எங்களெல்லாம் சொல்றீங்களே ஒரு குரூப்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி உங்களை ஒரு குரூப்பா அப்படின்னு தான் சொன்னேன். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா கனி சூப்பரா பேசுறாங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா பொடி வச்சு நல்லா பேசுறாங்க. அதாவது நீங்க ஒரு குரூப் இல்ல, நீ, வினோத், கம்ருதீன், அதே மாதிரி அமித், இவங்க 4 பேர் ஒரு குரூப், நீங்களாம் 4 பேர் குரூப் இல்லையா? அதே போல அதுக்கு தலைவி நீ தானே அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளோட வச்சு பேசுறாங்க. கனி இந்த மாதிரி கேம் எல்லாம் ஆரம்பத்துல இருந்தே விளையாடணும் கனி. இப்போ விளையாடி என்ன பிரயோஜனம் கனி? முடிய போகுது கனி. பிக் பாஸ் நல்ல பாயிண்டா பேசுறாங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத. நான் சொன்னதுக்கு நான் தப்பா நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்றதுக்கோசம் காலையிலே நான் சாரி கேட்டுறேன். திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை எடுத்துட்டு வரீங்க, வேணாம். இந்த பிரச்சனையை நீங்க தான் கோர்ட்டுக்கு கொண்டு வந்தீங்க, இப்பவும் அதுதான் கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்போ கூட பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் எடுத்துட்டு வந்தேன், அவர் ஒரு காலையில உட்காந்து புலம்பிட்டு இருந்தாரு, அதுக்கோசம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டெல்லாம் கொண்டு போறாங்க. பார்வதி கனி 2 பேர் பேசி முடிச்சுட்டு கனி உள்ள வராங்க. அந்த நேரத்தில் சாண்ட்ரா கேட்கறாங்க, என்ன பார்வதி கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்னு கேட்கும்போது கனி சொல்றாங்க, இல்ல விஜய் ஏதோ சொல்லிட்டா புலகுது அப்படிதான் நினைச்சு நீ நோ ப்ராப்ளம் நினைச்சு உள்ள போனேன். அங்க போய் கேட்டாக்கா இந்த விஷயம் தான் காலையில நடந்த விஷயம் தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அங்கிருந்து அமித், என்னது இந்த மாதிரி பேசினாலா? நான் அந்த மாதிரி எதுவும் சொல்லவே இல்லையா, கேட்க சொல்லவே இல்லையா? இல்ல சார், நீங்க தான் அதை பெருசாக்கிட்டு இருக்கீங்க, நான் அதை பெருசாக்கல, நீங்க தான் அதை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது அமித்துக்கு கோவம் வருது. செம்ம கோவம் வந்துட்டுங்க. நேரா போய் பார்வதி கிட்ட லெஃப்ட் அண்ட் ரைட் பேசுறாரு. இன்னும் கோவத்தோட போய் பேசுறா தெரியுங்களா? நேரா பார்வதி கிட்ட போயிட்டு ஏன்டி பார்வதி இந்த மாதிரி பண்ண? நான் தான் சொன்னவன்ல, உங்ககிட்ட எவ்வளவு சத்தியமா வாங்கினல, இந்த மாதிரி ஏன் இதை பத்தி பேசிருக்க? வார்த்தைக்கு வார்த்தை வாடி போடி பேசிட்டு இருக்காரு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி உங்க குரூப்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்துச்சு அமித் சார்? என்ன சார் உங்களுக்கு சார்? அந்த கனி சாதாரணமா சொன்னாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்க குரூப் உங்க குரூப்போட இருப்பாங்க, போய் பாருங்க அப்படின்னு சொல்லுது. அந்த ஒரு விஷயத்த எவ்வளவு பில்டப் பண்ணி கனி மேல ஒரு ரிமார்க்கு கொண்டு வரதுக்கோசம் என்னென்னவோ பண்றீங்க. ஆனா கனி என்ன பண்றாங்க, கொஞ்சம் உஷாரா அதை பேசி கரெக்டா அதை கட் பண்றாங்க. வெல்டன் கனி, இதே மாதிரி கேம் விளையாடுங்க. அப்பப்போ கரெக்டா அந்த விஷயத்த அங்கங்க ஸ்டாப் பண்ணுங்க, அங்கங்க ப்ளே பண்ணுங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையானது. உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கிற கண்டென்ட். விஜயும் இதை தான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனது. நல்லா விளையாடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.